2வது பொண்ணு கொடுத்த சம்பந்தக்காரர், அப்புறம் இன்னொரு நண்பர் ராஜகோபால் ரயில்வேல இருக்கிற 3 பேர் தான் எடுத்துக்கிட்டோம். எடுத்தது 6 வருஷம். இப்போ கோயம்புத்தூர் யார் கூட்டிகிட்டு வந்தது சாமி? ஃபயர் ஆஃபீஸர் தான் கூப்பிட்டுருக்காரு. சிமெண்ட் ஃபயர் ஆஃபீஸர் அவர் தான். அந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணோம்னா நம்ம யார்கிட்ட கேட்குறது? அது நம்ம லட்சுமணனுக்கு தான் தெரியலாம். லட்சுமணன் அங்கே தான் சந்தித்தேன். லட்சுமணன் தான் இங்கே சீனியர். ஆமாம், லட்சுமணன் அவங்க மேலே அவங்க அண்ணன் அது மாதிரி சீனியர். லட்சுமணன் தான் இங்கே அவனை படிக்கையிலேயே அவர் இங்கே காலேஜில் படிக்கும்போதே துவங்கினார். தொடங்கி அங்கே வந்து வாரம் வாரம் போவான் ஸ்கூல். சரி, நீங்கள் சாமிஜி சந்திச்சதுக்கப்புறம் ஆமாம், அவர்கிட்டயே தீட்சை எடுத்துக்கிட்டேன். அவர்கிட்டயே வந்து அங்கேயே தீட்சை உடனே கொடுத்தாரு. அங்கேயே 5 ஒன்று 6 ரூபா வருஷ சந்தா. துரியத்துக்கு என்ன அப்போல்லாம் காசு கிடையாது. எல்லாமே பூரா ஒரு வருஷம் சந்தாவே தான். ஆமாம், ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு வருஷம் தான் சாமி பார்க்க முடியும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம இந்த பயிற்சி செஞ்சுட்ருக்கோம். அப்புறம் நம்ம இங்கே யார் மாஸ்டர் சொல்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து. அப்புறம் எத்தனை வருஷம் நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி? அது நான் ஒரு 1.5 வருஷமாக இருக்கும். 2 வருஷம் கூட சொல்லலாம். 2 வருஷமாக செஞ்சுருக்கேன். அப்புறம் வீட்டில் உங்கள் துணையாரெலாம் எப்படி அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றும் இது பண்ண மாட்டேன்னாங்க. நீங்கள் போங்க, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன், நீங்களே அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்கங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து நானே தொடர்ந்து எல்லா பயிற்சிகளையும் தொடர்ந்து எல்லாம் இது பண்ணி அப்போ அதை வந்து என்ன பண்ணோன்னா, அப்போ நமக்கு அங்கே டவுனில் எங்கேயும் இடம் கிடையாது. வாரத்துக்கு ஒரு ரூபா எல்லாம் அங்கே பண்ணுவோம். இந்த சித்திர சாவடின்னு சொன்னாங்க அங்கே. அப்புறம் இதே தமிழ் கல்லூரிக்கு ஆஸ்வதம் தமிழ் கல்லூரிக்கு வருவோம். இதே பேரூருக்கு வருவோம். மருதமலைக்கு போவோம். சரவணம்பட்டிக்கு போவோம். இதெல்லாம் எல்லாம் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிடுவோம். நம்ம மன்ற அன்பர்கள்லாம் வருவாங்க. அதெல்லாம் ஒரு 10-20 பேர் தான் இருக்கும். இந்த சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவோம். இருக்காங்க, சொல்கிறேன். அது நினைவுபடுத்தணும். ஒரு சட்டின பேர் ஞாபகம் வரல. அப்புறம் அங்கே எல்லாம் போய் தான் நம்ம இது பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு தடவை ஏண்டம்மாளில் போடலான்னு சொல்லித்தான். அப்போ ஒரு 6 நாள் பயிற்சி, சிறப்பு பயிற்சி அந்த காலத்தில். அப்போ அங்கே ஏற்பாடு பண்ணி பழனி சுற்றியார் தலைவர் இருந்தார். அப்புறம் அவரை வச்சு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறது. அவர் இயற்கை மருத்துவம் அவர் ரொம்ப ஈடுபாடு. அப்புறம் ஆடிட்டர் கிருஷ்ணன் இருந்தார். அவங்க தான் ஏண்டம்மாளுக்கு சொந்தக்காரர். ஏண்டம்மாள் அது ட்ரஸ்டி தான் சேர்ந்தவர். அவர் கொடுத்தார், நீங்கள் இப்போ நடத்திங்க. சரின்னு அப்புறம் சாமி அங்கே ஏற்பாடு பண்ணி இங்கே ஒரு நூற்றுக்கணக்கானவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அவ்வளோ பேருக்குலாம் அங்கே பயிற்சி எடுத்தாங்க. நல்ல பயிற்சி தொடர்ந்து நடந்தது. அங்கேயே வந்து இப்போது அப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்க காலத்தில் ஒரு நாள் என்ன ஆச்சு, கூட்டத்தில் உட்காந்துருக்க ஒரு ஆள் ஒரே கத்தி மேலே அப்படியே ஒரு முளை உயரத்துக்கு மேலே அவர் எந்த தூக்கி கீழே போட்டு அந்த ஆள் பக்கத்தில் உட்காந்த ஆளை தூக்கிட்டு கீழே போட்டு உடனே சாமி என்னை கூப்பிட்டாரு, வாப்பா அப்படின்னு. அந்த ஆளை போய் கவனிப்பாரு. என்னங்க சாமின்னா என்ன, இல்லைப்பா கொஞ்சம் சரி பண்ணுப்பா, நீ எல்லாம் சரி பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. நான் சொல்கிறதில்ல, நான் என்ன செஞ்சு பண்ணி சரி சொன்னது கிடையாது. ஆனால் நான் அவர் நினச்சி நான் செய்தேன். இந்த மாதிரி காற்றுக்குளர் எல்லாம் வந்ததெல்லாம் நான் எல்லாம் செஞ்சேன். திருப்பூர்லேயும் அதே மாதிரி செஞ்சுருக்கேன். என் பொண்ணு இப்படி போனால் கூட என்னோடய பொண்ணோட சம்மந்தக்காரர் மாமனார் இருக்கார். அவர் என்ன உங்கள் பேவட்டர் வந்துட்டாரா அப்படிம்பார். அப்போ அது மாதிரி இதாகிடுச்சு. அப்போ சரின்னு போய் அவருக்கெல்லாம் கிளியரன்ஸ் கொடுத்து அதாவது பண்ணிட்டு அப்புறம் அவர் எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் அவர் இதாகிடுச்சு, அவர் போயிட்டார். அப்புறம் அடுத்தது அதே மாதிரி ஒரு இவங்க வந்தாங்க. இப்படி நான் சாப்பிட்டா எடுத்தா சாப்பாடு பார்க்குற ஒன்றா வாசனை, மழை வாசனை அடிக்குது, தண்ணி எடுத்து போனால் மூத்திர வாசனை அடிக்குது அப்படின்னு வந்தார். அப்புறம் என்னாச்சு, அப்புறம் அவங்ககிட்ட இப்படி சாமிட்டு சொன்ன, அட நீ தான் எழுதி குடிப்பி காப்பு அப்படி தான் வந்தது. காப்பு தெரியும் முதல்ல. அதுக்கு முந்தைய எடுத்தது சுபையாவுக்கு தான் காப்பு எடுத்தேன். ஃபஸ்ட்டு நம்ம சுபையாவுக்காக தான் காப்பு எடுத்தேன். பாரதி
நான் தான் எழுதினேன் ஃபஸ்ட்டு. சுப்பையாவுக்கு நான் தான் எழுதி கொடுத்தேன். ஆமாம் காப்பு வந்து நீங்க தான் எழுதி ஆமாம் நான் தான் எழுதினேன். சாமிஜியை நினச்சி எழுதினேன். அந்த வார்த்தை சொல்லுங்க அப்படியே. அருட்பேராற்றல் கருணையினால் இந்த இதான் இரவும் பகலுங்கிறதுல கொஞ்சம் மாறி இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து சரி பண்ணிட்டோம். அதனால் அருட்பேராற்றல் கருணையினால் நம்ம அருத்தந்தையினுடைய அருளாசி இரவும் பகலாங்கிற மாதிரி அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு துணையாக இருக்கட்டும். அவங்களுக்கு இருக்கிற இதெல்லாம் போயிட்டோம். இது வந்து கடைசியில் மட்டும் இது அருட்தந்தை அவர்களுடைய தந்தையுடைய ஆணை, மகரிஷி அவருடைய அருள் ஆணைன்னு முதல் நான் எடுத்து அதை மாற்றி எல்லாம் முதல்ல கொண்டு வந்து நான் தான் கொண்டு வந்தேன். அப்போ வந்து நான் இதில் செல்லுபுரத்தில் இருக்கிற கம்பெனியில் இருக்கேன். அப்போ அது வந்தது சுப்பையாவுடைய மௌனயோகி சுப்பையா, ஒரு மௌனயோகின்னு பேர் நான் தான் கொடுத்தேன். மௌனயோகி கொடுத்தது நான் தான். பல முறை உட்கார வச்சேன் மௌனத்தில். 48 பல தடவை உட்கார்ந்தாரு. கடைசியாக அவர் போய் துவங்கி வைப்பேன், நம்ம முடிச்சு வைப்பேன் மௌனத்தை. முடிச்சதுன்னு போகுது. அப்புறம் மௌனயோகின்னு பேர் கொடுத்தேன். அதை கூட கேட்டாங்க, எப்படியாப்பா நீ கொடுத்தேன்னு. நம்ம இவர் தான் இருக்கார், நம்ம கூட இருந்த பேராசிரியர் தான் இருசிப்பில் தான் கேட்டார், எப்படி கொடுத்தீங்கன்னு அவருக்கு. நீங்கள் எப்படி இப்போ என்ன கேட்குறீங்கன்னு இவருக்கு கேட்குறது எப்படி ரைட்டு இருக்குங்க. அதுபோல் நான் நீங்கள் உங்களுக்கு கேட்டு கொடுக்கணும் இல்லை, எனக்கு என்னுடைய சிஷியர் அவர் தான் கொடுத்தேன். அதனால் அதுக்கு தகுதியோடு அப்படிங்கிறது நான் தெரிஞ்சு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு மௌனயோகின்னு பேர் கொடுத்தாச்சு. ஏன்னா மௌனயோகிங்கிறதுல வந்து அவர் எல்லா வகையிலும் தகுதி உடையவர், எல்லாம் உடையவர். அப்போ அந்த முறையில் அவர் இது பண்ணார். இப்போ அங்கே அவர் அங்கே தனியாக நடத்துகிறாருன்னா அவர் தனியாக அதுக்குரிய தகுதி திறமை எல்லாம் இருக்குது. ஆற்றல் தகுதி திறமை அறிவாற்றல் எத்தனை இருக்குது. அதுக்குரிய பக்குவம் கூட பண்பு அனுபவம் இருக்குது. அனுபவம் இருக்குது. இத்தனை அந்த எல்லாம் இருக்கையில் அவர் அங்கே தனியாக நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் அவருக்கு தனியாக அங்கே நடத்த இது பண்ணிச்சு. அதே சமயத்தில் மெட்ராஸ் இருந்தபோது கூட சாமிகிட்டே நேராக கேட்டு அங்கே தனி இதையாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரியும் கொடுத்தாரு. அப்படி அவங்க தனியாக அதை எங்கிட்டு வராங்க ஆராய்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி வச்சு நடத்திட்டு வராது. நான் இந்த இடம் கொடுத்தாங்களே இங்கே வந்து இது வீணாக போயிடும் அப்படின்னு எப்படி முதல் உங்க இடத்துக்கு அதான் எங்கள் இடத்துக்கு கூட்டுறதுக்கு நான் முதல்ல வந்து நான் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் தங்க வச்சேன். அந்த தங்க வச்சேன் லாட்ஜில் தங்க உட்லண்ட்ஸ் பழைய உட்லண்ட்ஸ் அங்கே தங்க வச்சேன். அங்கே வந்துட்டு அப்புறம் எல்லாரும் நண்பர்கள்லாம் பூரா சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஒரு நண்பர்களும் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு வீட்டில் நல்லா வரும் சாப்பாடு சாமிக்கு. லாட்ஜில் தங்க வச்சாலும் அந்த சாப்பாடெல்லாம் பூரா நாங்கள் எடுத்துக்குவோம் ஒருத்தரும். நான் அங்கே வந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் ட்ரெயின்லேருந்து கூட்டு வந்து தங்க வைக்கிறதுலேருந்து மறுபடியும் திரும்ப ட்ரெயினுக்கு அனுப்புகிற வரைக்கும் கூட இருப்பேன். அது முதல்ல கூட ஒரு ஆட்டோவில் கூட கூட்டு வந்திருக்கேன். அப்புறம் பின்னால் கார்லேயே தான் பெரும்பதி. அப்புறம் நான் அப்படியே டாக்ஸி வச்சு கூட்டு வந்திருக்கேன். பல நண்பர்கள் வருவாங்க, கார் வச்சுருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு காய்களுக்கு முதல்ல இது அந்த எண்டமாடில் இருக்கும்போது இங்கே தான் ஒரு 6-7 பேர் 8 பேர் கொடுத்தாரு, 10 பேருக்குள்ள தான் இருக்கும். வருஷம் தான் ஒரு அநேகமாக 1980 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 80 தான் இருக்கும். அப்போ தான் வந்து அவர் அங்கே வந்தபோது வாங்க ஒரு 4-5 பேர் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த பயிற்சி சொல்லி தரேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியாத சொல்லி கொடுத்தாரு. 6 பேரில் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாரு. 6-7 பேர் வெறும் 10 பேருக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். ஆனால் எடுத்துட்டாங்க. ஆனால் எடுத்தவங்க சரியாக ஒழுங்காக செய்யலை. அதுதான் அவர் சொல்கிறார். அப்போ தான் சொன்னார், சும்மா கொடுத்தா மதிப்பில்லைன்னு சொல்லி கொடுத்தா. அப்புறம் 100 ரூபா வச்சு போடணுன்னு அப்புறம் போட்டு அப்புறம் போட்டு முதல்ல அன்னபுரம் 4 போட்டு நல்ல கலெக்ஷன் 70 பேருக்கு மேலே வந்தாங்க. நல்லா ஆமாம். சாமி வந்து அன்னபூர்ணா வந்தபோது அங்கேயே ரூம் கொடுத்தாங்க, அங்கேயே தங்கி வச்சுட்டு. அதுக்கு முந்தைய கூட வந்து உமாலாம் வரல. இப்போ உமா வந்து எங்கே வந்ததுன்னா, நான் எங்கே ஒரு இது பயிற்சி போட்டேன் பாருங்க, அப்போ தான் அங்கே வந்து தனியாக தான் வருவார். வேறு யாரோ ஒரு இன்னொரு பொண்ணோ யாரோ ஒரு இவங்க யாரோ கூட வந்துட்டு இருந்தாங்க, அவங்க கூட வந்தாங்க. இப்போ இந்த புறவத்தியாராஜ் தான் அங்கே ரொம்ப நாளாக இருந்தார். அவர் இந்த இதில் வால்மீகி ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது
இப்போ தான் நிறைய கண்டிஷன்லாம் இருக்குது அவர் உணவு முறையில் பற்றி. அப்போல்லாம் எல்லாம் ஹோட்டல் சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க. இல்லை அவர் வந்து அப்போலாம் இந்த மாதிரிலாம் இல்லை, சாதாரண சாப்பிடுவார். எல்லாமே சாப்பிட்டு சாதாரண சாப்பிடுவார். சாதாரண நம்மளை போலே சாப்பிடுவோம். இதெல்லாம் இல்லை. சில நேரத்தில் ஹோட்டலே வாங்கி தரி சாப்பிட்டுப்பாரு. சாப்பிடுவோம். அது சாப்பிடுவோம். அவர் என்ன காலையில் நேரத்தில் 3:30-4 மணிக்கு டீ மட்டும் வேணும். டீ கொஞ்சம் லைட்டாக கேட்பாரு. ஆனால் 2 பால் டீ ஒரு டீ ஊற்றி கணக்கு அப்படிதான் லைட்டாக வரும். அதை நான் வந்து எங்கே தங்கினாலும் அதை வந்து அவர் நான் தயார் பண்ணி. அப்புறம் அவருக்கு இந்த பொதுவாக சாப்பிட்டு வந்து நான் வாங்கிட்டு வரதுல போனால் நேந்திர வத்தல் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன இந்த செட்டியார் செம்சன் ஒரு அல்வா இன்னும் இல்லை வேறு என்ன அவங்களும் செய்வாங்க. செட்டியார் இன்னொன்று வேறு வேறு இன்னொன்று இது இல்லை ஜவர்ஸ் மாதிரி என்ன கேசரி ஜவர்ஸ் மாதிரி ஒன்று அடிச்சிருக்கேன். அப்படி ஒரு அல்வா இருக்குது. அந்த அல்வா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கோம் செட்டியார் அந்த அல்வா தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே கோம் செட்டியார் இதில் வச்சுருப்பாங்க. அங்கே பிடிச்சி வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் அவருக்கு இப்போ இந்த இதில் ஊட்டி வரைக்கும் ரொம்ப டேஸ்ட்டு. அந்த ஊட்டி வரைக்கும் மாதிரி இங்கே போடுவாங்க. ஐயரன் கோலை போடுவாங்க. ரொம்ப இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாங்கி கொடுத்து நேந்திர வத்தல் வரைக்கும் நைட்டில் வரைக்கும் ஒரு இட்லி தான். ஒரே ஒரு இட்லி தான். ஒரு இட்லி தான். அப்புறம் வந்து எங்கேயாவது வந்து போனோமாக்கும் நல்லா வேணா போவோம், கூப்பிட்டு போனோம்னா உட்காந்து சாப்பிடுவோம். அவர் பக்கத்தில் நமக்கு போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டில் நம்ம பரிமாறுவாங்க. இது நல்லா இருக்குது சாப்பிடுங்க, அது நல்லா இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டு ரெண்டாவது இருப்பாங்க. சினிமா நல்லா இருக்குது சாப்பிட்டேன். ரெண்டாவது சொன்னால் அப்புறம் வைக்கும்போது அடுத்து எனக்கு வச்சுருவார் பக்கத்தில் பார்த்துட்டு. என்னங்க நல்லா இருக்குன்னு வச்சேன், அதுக்கு அவருக்கு வச்சுட்டிங்களா? அது நல்லா இருக்குமா? நான் நல்லா இருக்கணும்ல, நான் நல்லா இருக்கணும்ல, அதுக்காக அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா செஞ்சுருக்கீங்க போதும் அப்படி. அப்போலாம் இல்லை, இப்போ முக்கியமான நண்பர்கள் வீட்டுக்கு தான் அப்படி எல்லாத்துக்கும் போகணும். அப்புறம் ஒரு கண்டிஷன் போட்டோம், அருணதிகளாக இருக்கணும், இந்த தான் போகணும் அப்படின்னு நாங்கள் மாற்றிட்டோம். ஏன்னு கேட்டால் அப்படி எல்லா பக்கம் போய் சாப்பிட்றோன்னா ரொம்ப இதாக போயிடுது. அப்புறம் பணக்காரர் வீட்டுக்கே போனால் அப்புறம் எல்லா வீட்டுக்கு வரலைங்கிறது வருது. அதனால இதெல்லாம் பார்த்தா அவர் வந்து தங்குறதுக்குங்கிறது அப்புறம் சிஐடியில் ரூம் கொடுத்தோடனே சிஐடியில் அங்கே தங்க வச்சோம். இங்கே எங்கள் வீட்டுக்கு நான் வந்து அப்போ நான் இங்கே இந்த வீடு இல்லை, குடிசை தான் இருந்தது. இடம் இதுதான் குடிசைங்கிறது. என் மாமியார் இடத்துல தான் இருந்தேன். இப்போ குடிசை போட்டிருந்தேன். இப்போ என்னுடைய இப்போ ப்ராப்பர்ட்டி கேஸில் இருக்குது, இன்னும் வரல. ஆனாலும் அந்த சமயத்தில் நான் குடிசை போட்டிருந்தேன். இப்போ சாமி இங்கே வந்தார். வந்தபோது அப்புறம் எங்கள் குடிசையில் தான் இங்கே ஆசிரம் தங்கி குடிசையில் தான் வந்தாங்க. ஆசிரமா எங்கே இருந்தது? அது இந்த எக்ஸ்டெண்டெல்லாம் கிடையாது. அப்போ அந்த பேர் அந்த அந்த பகுதி மட்டும் இருக்கும். இந்த மாதிரி நான் கேட்டல. அப்புறம் இங்கே அப்புறம் நாக்கீர் வீட்டில் போய் நான் தங்க வச்சேன். அதுக்காக தனியாக எல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தார் நாக்கீர். அப்படி சாமி தங்கிட்டு இது இப்போ இந்த இடம் கொடுத்தது கூட இவர் வந்து அந்த இதுக்கு வந்துட்டு போன போது வந்துட்டு அவர் வழி அனுப்பும்போது ஸ்டேஷனுக்கு போயிருந்த போது ஸ்டேஷனில் தான் அனுப்பணும். ட்ரெயினில் தான் வந்தார். இல்லை எல்லா டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் ரெஸ்ட் ஹவுஸ், அங்கே அந்த ரூமில் இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் சரி நான் வந்து கொஞ்சம் நேரம் இந்த சிக்கன் பாத்ரூம்ஸில் புக்ஸ் பார்ப்பேன். நான் புக்ஸ் பிரியனாச்சு. அப்புறம் புக்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து இப்படி தட்டினார். பின்னார பார்த்தா கந்தநாயக்கர். வாங்க அப்போ சாமி எங்கே சாமி பாருங்க இருக்காருங்க, அங்கே இருக்காரு. ஒருத்தர் இந்த ட்ரெயினுக்கு தான் போகிறாருங்க. சரிங்க நான் வந்து ஒரு 1/2 ஏக்கர் எல்லாம் தர்றேன் சங்கத்துக்கு, 1/2 ஏக்கர் எல்லாம் தர்றேன்னாரு. சரி எங்களுக்கு சொல்ல வேண்டாம் பாருங்கள், சாமி அங்கே இருக்காரு, நீங்கள் அவர்கிட்டே போய் சொல்லிடுங்க அப்படின்னு. சரி போய் அவர் கொண்டே அவர்கிட்ட சாமிகிட்ட 1/2 ஏக்கர் தர்றேங்க. ஏன் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள், அவசரப்படாதீங்க. என் பேச்செல்லாம் கேட்டுட்டு உடனே வந்து சுட்டுறீங்க, வேண்டாம். நல்லா அவசரப்படாமல் உங்கள் வீட்டிலலாம் கேட்டு உங்கள் பிள்ளை வீட்டிலலாம் கேட்டு எல்லாத்துடைய சம்மத்தோடு செய்யுங்க. ஐயா இருக்காரு, அவர்கிட்ட எல்லாம் ஏற்பாடு பண்ணிங்க, நான் அவர்கிட்டலாம் சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்புறம் எனக்கு பவரப்பட்டாணி எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நாக்கீரை வந்து அவர் மகன் பேரில் தான் இருந்த இடம். அப்புறம் அதை வந்து இந்த 1/2 ஏக்கர் நேரத்தை என் பேரில் எழுதி கொடுத்தாரு. என் பேர்லேயே கம்ப்ளீட் என் பேரில் எழுதி கொடுத்தாரு. எப்படின்னா ப்ரெசன்ட் பிரசிடெண்ட் அப்படின்னு என்ன போட்டு பேரை போட்டு
என்ன இருக்குது இந்த இதை எழுதி கொடுத்து நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ இந்த ட்ரஸ்ட்டு வர்ற வரைக்கும் என் பேரில் தான் இடம் இருக்குது. இந்த இடம் என் பேரில் தான் இருக்குது. நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரஸ்ட் அதில் என்டாஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரஸ்ட் அதே உலக சமுதாய சேவா சங்க ட்ரஸ்ட்டுக்கு மாற்றப்பட்டது. அப்படி அதனால் இப்போ அந்த மற்ற ட்ரஸ்ட்டெல்லாம் வந்து பணம் போட்டாங்க. நான் எனக்கு சாமி கொடுத்த இடத்த நான் அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது இங்க வந்து எத்தனை நாள் அதிகப்பட்டிருக்காங்க? இங்கெல்லாம் வந்து இங்கே தான் முதல் மௌனம் இங்கே தான். முதல் மௌனமே இங்கே தான். இது சாமியோடைய தத்துவ அமைப்புள்ள அடிப்படையில் முதல் மௌனமே இங்கே தான். முதல்ல படைப்பு அது எப்படி அவர் இது பண்ணார்? அவர் ஏற்பாடு பண்ணார். இப்படி மௌனம் இருக்கணும் அப்படின்னாரு. சரி வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே தங்கே எல்லாத்தையும் கோயம்புத்தூர் அவருக்கு எப்பவுமே தனி. ஆமாம், இப்போ வந்து அது செட்டிப்பாளையம் தனி தனி அது செட்டிப்பாளையம்னு தனி அவருக்கு எப்பவுமே நிறையா அவர் வயதா எல்லாம் பணம் வந்து எவ்வளோ தானே ஃபோன் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் ஸ்கூல் இங்கே போட்டது உமாவுடைய கல்வெட்டு நான் அங்கே தான் போட்டிருக்கேன். உலகத்திலே வச்சு உமாவுடைய கல்வெட்டு இங்கே தான் இருக்குது. சுண்டகாம்பு ஸ்கூல். சொல்லுங்க, அது என்ன கல்வெட்டு விவரம் சொல்லுங்க. கல்வெட்டுனா சுண்டகாம்பு ஸ்கூல் ஒன்று துவங்கியிருக்கோம் இல்லையா? ஸ்கூலுக்கு வழக்கேற்றி வைத்து தொடங்கணும். சங்கத்து சார்பாக தான் ஸ்கூல். அங்கே சங்கம் இருக்குது. சங்கத்து சார்பாக தான் ஸ்கூல் தொடங்கணும். நர்சரி ஸ்கூல்னு சொல்லிட்டு அது ஒரு அவ்வளோதான் 80-82 தான் இருக்கும். அப்போ அங்கே வந்து இது அவருக்கு உமா வந்து கூப்பிட்டு போய் எல்லாம் பூரா என்னுடைய கண்ட்ரோலில் இருந்தது கம்ப்ளீட் எல்லாம். அதனால் அவங்கெல்லாம் இல்லை நம்ம என்ன சொல்லணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அப்போ ஒன்று அதில் அந்த உமாவுடைய பேர் இந்த பேரை போட்டு அலைஸ் உமா அப்படின்னு சொல்லி போட்டு கல்வெட்டு திருக்கோயில் திருவிழா ஏற்றி வைத்தது அப்படின்னா அப்புறம் அவங்க அந்த காசி வச்சு தான் செட்டியார் அந்த இப்போ இருக்குது. இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது. உமா கல்வெட்டு இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது. எங்கேயும் கிடையாது. நிச்சயம் இல்லை. ஆலியார்லையும் கிடையாது, மெட்ராஸ்லையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. எனக்கு தெரியும். அதான் இங்கே ஒன்று தான் நம்ம தான் அது பண்ணி வச்சுருக்குது. கோயம்புத்தூருடைய சிறப்பு என்னென்னா இந்த எல்லா இதுக்கும் முதல்ல வழிகாட்டியாக இருந்தது பூரா கோயம்புத்தூர் தான். தாயகம் கோயம்புத்தூர். தந்தை தான் அங்கே தாயகம். நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அவர் கூட ட்ரெயினில் போயிருப்பீங்க, பஸ்ஸில் போயிருப்பீங்க, நடந்து போயிருப்பீங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சில அனுபவங்கள் இருக்கு. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் ஏற்பட்ட ஒரு அனுபவம். டெல்லி சாமியோட போகல. என் பொண்ணு அங்கே நார்த்தில் துங்கர்பூரில் இருந்தாங்க, 3வது பொண்ணு. அப்போ போயிட்டு அங்கேருந்து சாமி அங்கே வர்றதாக நான் தெரிஞ்சு நான் நேராக அங்கே போன போது அப்புறம் அங்கே ராமசேஷ் அவங்கெல்லாம் இருந்தாங்களா, அங்கே போயிட்டு அப்போ இருந்துட்டு சரி அப்புறம் அங்கேருந்தே சாமியோடய போயிடலாம் திரும்பி போகும்போது கோயம்புத்தூர் போகலான்ட்டு அப்புறம் அங்கேயே வந்து டூரிஸ்ட் ஏற்பாடு பண்ணி அங்கே பூரா கம்ப்ளீட் சைட் சீயிங்லாம் பூரா முடித்தேன். கம்ப்ளீட் எல்லாம் முடிச்சுட்டேன். முடிச்சு போட்டு அப்புறம் அங்கேருந்து போகிற அன்றைக்கி சாமிக்கு போகிறதுக்கு அங்கே அந்த டிக்கெட்டு புக் பண்ணி வச்சுருந்தேன். அதே போல் அங்கே சரி புறப்பட்டாங்க. எல்லாம் புறப்பட்டாச்சு. மெயிலில் ஏறியாச்சு. ஏறினோடனே அப்புறம் எங்கேயோ ஒரு ஸ்டேஷன் நினைக்கிறேன், மெட்ராஸ் ஸ்டேஷனாக எங்கே தெரியல. சாமி தண்ணீர் கேட்டார். அது முந்தி எங்கேயோ ஒரு ஸ்டேஷனில் தண்ணீர் கேட்டார். டெல்லியிலேருந்து வரும்போது தண்ணி கேட்டாங்க. தண்ணீரோ டீ ஏதோ கேட்டாங்க கொடுக்கறதுக்கு. உடனே அப்புறம் கீழே இறங்கி வாங்க வேண்டி வந்தது. கீழே இறங்கி வாங்கி பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு ஏறத்துக்குள்ள ட்ரெயின் பாஸ் ஆயிடுச்சு. முறையில் கடைசி வரைக்கும் போடலாமில்ல. உடனே ஏன் நிற்கிற ஏறு சத்து சாமி சத்தம் ஏறு ஏன் நிற்கிறேன்னு ஏறுன்னு உடனே டக்குன்னு ஏறிட்டு அப்புறம் வந்து கடைசி வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் அப்புறம் பார்த்து அப்படி சாமியோட சவுண்டே அப்படி சவுண்டு. அது ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் அதை தவிர அங்கே மாக்கனாம்பட்டின்னு இருக்கு பொள்ளாச்சியில் நடந்தேன். முதல்ல இந்த புஸ்தகம் நான் மலர் விளக்கல்ல ஃபஸ்ட்டு புக் வெளியிட்டேன். அப்போ நடந்த நிகழ்ச்சி ஒன்று. அந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னால் வர்றவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு ரிசப்ஷன் அங்கே ஒரு டேபிள் போட்டு அங்கே எல்லாம் பேர்லாம் எழுதி குடிச்சிட்டு இருப்பாங்க, ஸ்லிப்ஸ் எல்லாம் போட்டு. அப்போ சாமி வந்த உடனே மத்தியானம் நிகழ்ச்சிக்கு வந்தார். அப்போ நான் 7 நாள் போயிடுச்சு இல்லையா? அப்போ அந்த நிகழ்ச்சியில் மத்தியானம் வந்தவர் துவார்ப்பா அந்த ட்ராயரில் எடுத்துவார் கேர் ஆஃப் வெட்டவழி வேதாத்திரி மகரிஷி கேர் ஆஃப் வெட்டவழி எழுதியிருப்பார். கேர் ஆஃப் வெட்டவழின்னு போட்டுப்பார் ஸ்லிப் எடுங்க. அதே போல் ஸ்லிப் அங்கே எழுதியிருக்கு. அதான் மிராக்கிள்ங்கிறது அந்த இது.
அப்போ அதனால் அப்புறம் உடனே வந்து அது இதாகிடுச்சு. அப்போ அது அதிகமாக இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். அதனால் எப்படி அது மிராக்கிள்ஸ் எல்லாம் பூரா ஒரு பெரிய சித்தர் எல்லா இது பூரா வேலை எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நிறைய பண்ணியிருக்காரு. அப்போ வந்து எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் முதல் பொண்ணு பிரசவத்தில் ரொம்ப வகுத்தில் குழந்தை இறந்து போயிடுச்சு. நம்ம வீட்டில் அழுது புரண்டு ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டலில் இப்போ திருப்பூர் ஹாஸ்பிட்டலே ஒரு கலக்கலக்கி விட்டாங்க. நம்ம வீட்டில் கலக்கடி விட்டு போட்டு, சாமிஜி நீங்கள் அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு உயிரத்தான் காப்பாற்ற முடியும், ஒரு உயிர் போயிடுச்சு, எனக்கு ஒரு உயிரத்தான் காப்பாற்ற முடியும். என்ன சாமி நாங்கள் இத்தனை வருஷமாக உங்கள்கிட்ட இருக்கிறோம், என்ன சாமி நீங்கள் எங்கள் குழந்தைக்கு இப்படி இருக்குது, என்ன சாமி நீங்கள் அப்படின்ட்டு ரொம்ப கதறி அழுது அப்படியே மயக்கம் விட்டு விழுந்துருச்சான். விழுந்த உடனே கடவுள் மாதிரி அப்புறம் சாமி வந்தாராம். சாமி வந்து அப்புறம் நம்ம பொண்ணுக்கு தண்ணீர்லாம் கொடுத்துட்டு இது பண்ணோடனே அப்புறம் அது பிரசவம் ஆயிடுச்சா, குழந்தை செத்து குழந்தை தனியாக வந்துடுச்சு. நம்ம பொண்ணு பொறிச்சிச்சு, பொண்ணு செத்து போச்சு, பொண்ணு பொறிச்சிச்சு. அப்படி அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து சாமியுடைய இதை வச்சு தான் விரும்புது. நான் வந்து இந்த காற்று புணுங்களை ஓட்டுறது பூரா சாமியுடைய இதை வச்சு தான். நமக்கு ஒன்றும் கிடையாது, எங்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒரு ஆள் தான். அவருக்கு அவர் நினச்சி செய்வனே தவிர நான் அவர்கிட்ட இப்படி செஞ்சேன்னு போய் சொல்லக்கூட மாட்டேன், சொல்லவே மாட்டேன். வேறு என்னென்ன செய்வார்ன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் சாமி தேசத்தில் நீங்கள்லாம் பேசுகிற மாதிரிலாம் மற்றவங்க தொடர்பு கொள்ள முடியல இல்லைங்களா? அப்படி அவர் சொன்ன சில இன்சிடென்ட் ஏதாவது ஞாபகம் தான் சொல்லுங்கள், இல்லை நீங்களே நேரில் பார்த்த அனுபவம் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ வந்து இன்சிடென்ட்ஸ் நடந்தது இங்கே ஆடிட்டர் கிருஷ்ணன் இருந்தார்ல, அவர் தான் முதல்ல ஏற்பாடு பண்ணார். சொன்னேன் அவர் ஆஃபீஸ் இங்கே தான் நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் இருக்காது, மேலே இருந்தது. அப்போ இருக்கும்போது 2-3 நண்பர்கள் வந்து இப்போ அங்கே அவங்க மகன் மனைவி எல்லாம் போகிறாரு, ரொம்ப இதில் ஈடுபாடு உடையவங்க. இன்னும் சாமிஜி போகிறார், நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க, அங்கே பாருங்க ஜீப்பில் போகிறாரு. என்னங்க வந்ததே தெரியாதுங்க, எனக்கு தெரியாமல் இருக்காது, வந்திருப்பாருன்னா எனக்கு தெரியும் இன்ஃபர்மேஷன். இல்லை நான் பார்த்தங்க ஜீப்பில் போகிறாங்க, சாமி எனக்கு தெரியாதுங்களான்னு அந்த அம்மா. பையனும் ஆமாம் நானும் பார்த்தேங்க. அப்புறம் வந்து என்னங்க அப்படின்னா அப்புறம் ஆடிட்டர் கேட்டாருங்க, நீங்கள் சாமி ஒருவரில் அப்படின்னு கேட்டேன், உங்களுக்கு சொன்ன நேரடியாக கேட்டலாம். அது சிலருக்கெல்லாம் அப்படி தான் தெரியும், நம்ம காட்சி அப்படி தெரியும். அதனால் அது யார் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரொஜெக்ட் ஆகும், அது உண்மை அப்படின்னு அப்புறம் சொன்னார். அதனால் அது மாதிரி நிறைய இருக்குது நிகழ்ச்சி. இந்த மாதிரி பல இடங்கள் பல பேர் கண்டிருக்காங்க, பல பேர் இது வாய்ப்பு. அப்புறம் அந்த ஆப்ரேஷனில் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்தது கேட்டுருக்கீங்க. அது ஒன்று. அது மாதிரி அவருடைய வந்து ஹாஸ்டல் ப்ரொஜெக்ஷன் வந்து அவருக்கு ஏற்கனவே உண்டு. அதில் வந்து இப்போ அதனால தான் இப்போ இந்த ஹாஸ்டல் டிரைவர் கூட நிறுத்திட்டாருன்னா மக்கள் இதில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அதை ரொம்ப சீப்பாக ரொம்ப இதாக இருந்துச்சிட்டாங்க. ரொம்ப அது அவர் கை வந்து கலை நம்மளாம் என்ன ஒரு இது நமக்கு வந்து ஒரு இதாக போய் நினச்சிட்டோம். நான் நேரத்துக்கு வரேன் பாரு அப்படி இப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் வேண்டாம் தான், அதனால தான் எடுத்துட்டார் அதை. ஒரு 4 நாள் வந்து அவர் தன்னை வந்து ரொம்ப தான் கட்டுறது பூரா மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துடணும். காலத்தில் அத்தனையும் இது மிச்சம் வைக்கக்கூடாது, பூரா சொல்லிக் கொடுக்கணும்னா அவர் ஒவ்வொன்றும் புதுசாக ஒவ்வொன்றையும் ஒரு வருஷமும் ஒரு புதுசாக ஒன்று 2 எல்லாம் பேச்சு முறைகளையும் நீங்கள் வந்து நைட்ல எல்லாம் போஸ்டர்லாம் எடுத்து ஒட்டுவீங்களாமே, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். முதல் போஸ்டர் எடுத்து கொடுத்தோம் பாருங்க. எப்படி சரி அங்கே வந்து இப்போ மாரிமுத்துங்கிற ஒரு ஈரோட்டில் இருக்க மாரிமுத்து செக்ரட்டரியாக இருந்தார். இருப்போம் அவர் நான் இப்போ நம்ம வீட்டில் பொம்பளைங்க என் குழந்தையாக இருந்தது எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு சைக்கிள் எடுத்தேன், ஏணியை வச்சுக்குவோம். ஏணியை வச்சு சைக்கிளில் மாட்டிக்குவோம். மாட்டிட்டு ஒரு பக்கம் பசப் பக்கெட்டு எண்ணெயை வச்சுக்கிட்டு ஆமாம். அப்புறம் அவங்க ஒரு கோயில்களெல்லாம் முதல்ல அவங்களெல்லாம் லேடிஸ் அனுப்பிச்சு கோயிலெல்லாம் விட்டுச்சு. கோயிலில் சொல்லிட்டு விட்டு கோயில் லேடிஸுக்குன்னா உங்கள் குழந்தைங்க குழந்தையாகவும் நம்ம ஒய்ஃபும் பையங்க யாராவது இருப்பாங்க. இப்போ மாரிமுத்து கூட இருப்பார். எல்லாம் சேர்ந்து விட்டுட்டு வந்துட்டோம். எல்லா கோயிலும் நம்ம விட மாட்டோம், விட்டுருவோம். அப்புறம் வந்து இப்படி போஸ்டர் எங்கே பற்றி விட்டு வந்தீங்களா, நாங்கள் விட்டுருந்தோம். சினிமா போஸ்டர் விட்டுருந்தோம், நாங்கள் விட்ட மாட்டோம். மேலே விட்ட மாட்டேன், பக்கத்தில் விட்டுருவோம். சைடில் வேறு சைடில் கொஞ்சம் போஸ்ட் விட்டுருக்கானா, இங்கே போஸ்ட் விட்டுருக்கானா இந்த சைடில் இருக்குது சார், அந்த பக்கம் விட்டு அங்கே விட்டுனா மேலே இன்னொருத்த ஒன்று விட்டுருவோம். சினிமா அப்படிலாம் பார்த்து ரொம்ப தூரம் அப்படி போஸ்டர்லாம் விட்டுருவோம். ஒருத்தரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் 11 மணி 12 மணிக்கு தான் போஸ்டர் போடுவோம். அப்போ உங்கள் குடும்பத்தோட போவீங்க, சைக்கிள் எடுத்துகிட்டு போய்ட்டுவோம். அப்போ தான் போய்ட்டு தான் போடுறோம். அப்போ தான் டைம் போஸ்டர் ஓட்ட டைம் அதுதான். மற்றபடி வேறு வெயில் டைம் வந்து அவனும் ஓட்ட மாட்டான். போஸ்டர் எப்பவும் நைட்டில் தான் விட்டுவானுங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு இருக்கல, அங்கே பழைய வீடு எங்கள் வீடு தேட்டருக்கு போஸ்டர் நம்ம அப்படி தான் விட்டுவானுங்க.
அப்புறம் இங்கே வந்து செல்வபுரத்தில் இருக்கும்போது அப்போ பார்த்து ஃபஸ்ட்டு அந்த நேரத்தில் விட்டுறான். அதனால் அந்த முறையில் அந்த அப்படி போனால் சௌகரியமாக இருக்கும். அப்படி விட்டுருவோம். அப்புறம் போர்டெல்லாம் எழுதி போர்டு எழுதுகிறோம். போர்டு எழுதி அதை கொண்டு போய் வைக்கணும். புரட்சிகரமாக எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிக்கிறீங்க திருமணத்தில். அதை பற்றி ஒரு அனுபவம் சொல்லுங்கள். நான் திருமணம் வந்து மூத்த பொண்ணுக்கு திருமணம் செஞ்சேன். அது நான் இன்டர் கிளாஸ் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். மூத்த பொண்ணும் கூட அவங்க வந்து அவங்க சிஸ்டர்ஸு அவங்க மச்சாங்கச்சான் எல்லாம் போகிற எல்லாருமே வந்து கிறிஸ்டின்ஸ், கன்வெர்ட்டட் கிறிஸ்டின்ஸ். அப்பா ஹிந்து, அப்போ பாக்கியெல்லாம் அவங்கெல்லாம் நம்ம மாப்பிள்ளை ஹிந்து. அதனால் அவங்க வந்து சரின்னு அவங்கள இது பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, என்னங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன நீங்கள் உங்கள் முறையை செய்கிறதா இருந்தால் நான் விட்டு கொடுக்க தயார், இல்லை நீங்கள் என் முறையை செய்யணும்னு சொன்னால் நான் அதன்படியாக செஞ்சிட்றேன் அப்படின்னு. அப்போ அதே போல் நம்முடைய இதுபடி இந்து முறைப்படியே என் மூத்த பொண்ணுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணுறது பேசி அங்கேயே செய்தேன். சாமி வரல, வாழ்த்தான்ட்டு எதுக்கும் வரல. நான் வந்து இவரை வச்சு சத்யோஜாசிவத்தை வச்சு தமிழ் முறை திருமணம்னு என்னுடைய 5வது பொண்ணுக்கு செய்தேன். அது இறந்து போச்சு. தமிழ் முறைப்படி செய்தேன். சத்யோஜாசிவம் தான் செய்து வச்சார் தமிழ் முறையில். அது அது குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. அது இறந்து போச்சு. நம்ம ஒரு மாப்பிள்ளை கூட இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, அப்படி தான் இருக்கார். அப்படி இன்னும் மனதில் உங்களுக்கு பசுமையாக இருக்கிற ஒரு சின்ன நினைவு? அதில் என்ன சொல்லுவாருன்னா, பெரும்பாலும் சொல்லும்போது பார்த்தா நிறைய கற்றுக்கள் சொல்லியிருக்காரு. அகம்பாவம் இல்லைன்னா ஒரு பாவம் இல்லை போகணும். ரொம்ப சுலபமா சிம்பிளா, அகம்பாவம் இல்லைன்னா எவ்வளோ சிம்பிளாக எல்லாம் அடைக்கப்பட்டது பார்த்தீங்களா, எல்லாம் எவ்வளோ சிம்பிளாக அடைக்கப்பட்டது. அதான் அந்த வகையில் வந்து சாமியுடைய அந்த சொற்பொழிவில் கேட்டதை விட இந்த மாதிரி டிட்பிட்ஸ் நிறைய இருக்குது. அதில் தான் அது இது பண்ணி தான் சொல்லணும். யாராவது நினைவுபடுத்தணும். நான் நீண்ட நாள் ஆயிடுச்சுனால நினைவுபடுத்தணும். அது முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் இதெல்லாம் இடையில கூட சொல்கிறது உண்டு, சொல்லுவார். இப்போ இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் இல்லை. அம்மா இல்லை, இப்போ நம்ம வீட்டில் தான் எல்லாம் எல்லாம் போகிற வேணுங்கள்லாம் அவங்க தான் செய்வாங்க. நான் ஒய்ஃபும் அவங்க சிஸ்டர் தான் வேணுங்க, சாமி வேணுங்க போகிறதெல்லாம் வந்து துணிமெல்லாம் துவைச்சி கொடுத்து எல்லாம் பண்ணி கம்ப்ளீட் எல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு ஏறத்தாழ 10 வருஷம் இருக்கும். சேர்ந்து 28 வருஷம் ஆச்சு. ஆமாம், மணவளக்கலையில் 28 வருஷம் ஐயாவோட அன்புடி நான் 6 மாதம் இங்கே நடத்தினேன். அங்கே 80ன்னு நினைக்கிறேன். அந்த இது பார்த்தீங்கன்னா தான் இருக்கு நினைக்கிறேன். அந்த 6 மாதம் தான் நடத்த முடிஞ்ச என்னால். நான் அங்கே சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் நடத்திட்டு தான் இருந்தேன். இங்கே அடித்து அங்கே போஸ்ட் பண்ணணும். போஸ்டிங் அத்தாரிட்டி அங்கே இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் அங்கே போய் தான் போடணும், மெட்ராஸ் போய் தான். ஆனால் நான் இங்கே எல்லாம் அடித்து அந்த அப்புறம் வந்து 3000 காப்பி செலவாயிட்டு இருந்தேன் அந்த காலத்தில். 3000 காப்பியும் எடுத்துக்கிட்டு நான் வந்து நேராக மெட்ராஸ் போகணும். மெட்ராஸ் போய் அங்கே போஸ்ட் பண்ணணும். அப்போ அங்கே தேனாம்பேட்டை அந்த இதில் இருந்து சொக்கரிங்க நகர் அப்புறம் போய் அங்கே நான் போஸ்ட் பண்ணணும். டீச்சர் டீச்சர் இருந்தார். எஸ், டீச்சர் இருந்தார். ஆமாம் ஆமாம், டீச்சர் போயிட்டார். கரெக்ட், டீச்சர் தான் இருந்தார். நான் அவர் வீட்டுக்கு போவேன். நான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போவேன். இங்கிலீஷ் எடுத்திங்க அவர்கிட்ட போவேன். தமிழ்லாம் பூரா நானே பண்ணிடுவேன். ஆனால் அவர்கிட்ட போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பேன். அது வந்து முன்னாடி தான் நடந்தது. அப்புறமேட்டு தான் அப்புறம் எங்கிட்ட கொண்டு வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து நடத்தலான்னு கொண்டு வந்து இங்கே நடத்திட்டு இருந்தேன்ல. அப்போ என்ன பண்ணாங்க, நான் ஏற்பாடு பண்ணேன் இங்கேயே நடத்திடலான்ட்டு. நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் அனுமதி கேட்டு எழுதி பெட்டிஷன் போட்டு ஆசிரியராக இருசு பிள்ளையும், அவர் தான் பேராசிரியர் இருசு பிள்ளை MADSS அப்படிங்கிற பேர் இருக்கிறனால அவரை மேலே போட்டு வரேன் வெளியிடுவார் பப்ளிஷர் என் பேரை போட்டு கலெக்டர் ஆஃபீஸில் விண்ணப்பத்தை கொடுத்துட்டேன். ஜூன்
கொடுத்துட்டேன். நான் வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் ஜூன் மாதம் அதுக்கு பப்ளிஷிங் இது கொடுத்துட்றான்ட்டாங்க. கொடுத்துட்றேன்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், அங்கே அங்கே மெட்ராஸில் மீட்டிங், கமிட்டி மீட்டிங் போயிருந்தேன். கமிட்டி மெம்பரில் அப்போ கமிட்டி தான், இப்போ கமிட்டி மெம்பர் தான். அப்போ அங்கே ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்தனால போனோன்னே எனக்கு நம்ம இது பண்ணாங்க. சரி இப்போ என்ன சொன்னாங்க. அப்புறம் உடனே அங்கே இருக்கவங்க இந்த காசிநாதன் இருந்தார், அவர் இந்த முத்துகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு, ஆமாம் ஏன் இத்தனை வருஷமாக நம்ம இங்கே இடத்தி போட்டு இப்போ ஏன் கொண்டு போய் மெட்ராஸுக்கு கோயம்புத்தூர் கொண்டு கொடுக்கணும், அதனால் நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் கொடுக்க வேண்டாம், இங்கேயே நடத்திடுவோம். ஐயா தயவுசெய்து நீங்கள் வாயில் சொல்லாதீங்க, தீர்மானம் போடுங்கய்யா, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்புங்க. நான் அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். இரிசப்பிள்ளையை வச்சு நான் வந்து வெளியிட்டராக வச்சு, அவர் இவர் பப்ளிஷராக வச்சு, எடிட்டராக வச்சு நான் போட்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அவர் போனோன்னு சொல்லுவார், இவர் தான் வேணும் பண்ணிட்டாருப்பார். நான் தான் ஏற்பாடு பண்ண, கடைசி நானே செஞ்சு சொல்லி போடுவார். அதனால் நீங்கள் பாஸ் பண்ணுங்கன்னு அதே போல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அங்கே வந்து அதே போல் எங்கே கொடுத்தேன். அப்பவும் அவர் விடலை, நீங்கள் நம்ம போல வச்சு போட்டீங்க, இந்த அளவுக்கு இது பண்ணிட்டார். அவர் இருக்கார், அங்கே ஆளியார் இருந்தபோது இருந்தார், இப்பவும் இருக்கார். இப்போ வந்து நம்ம சன்மார் சங்கத்தை வாடகை அவர் தான் ஜாஸ்தியாக 400 ரூபா கூட்டி வச்சுட்டாரு. 350 ரூபா இருந்ததில் கூட 400 ரூபா இவர் தான் ஏற்றினார். ஏன்னா அவர் அங்கே வேலைக்கு வந்து சேர்ந்தார், செக்ரட்டரியை சேர்ந்தார், கிரிதாரி பிரசாத் பேர் அவர் வந்து சேர்ந்தார். ஆமாம், முடியாமல் அங்கே ஓடிச்சு நிறைய செய்திருக்கார். இந்தியும் செஞ்சார், இப்பவும் செய்யணும், இப்பவும் போன போல செய்வார், இப்பவும் செய்துட்ருக்காரு. மறைமுகமாக செய்கிறார், நேரடியாக செய்யட்டாலும் மறைமுகமாக பல வகை எப்பவுமே அவருடைய இது தான் போயிட்டுருக்கு. ஆமாம், அது எல்லா ஆனால் நம்மளுடைய சேவைகள் தான் நிறைய செய்திருக்கேன். எல்லாம் என்னுடைய உடலால் உழைப்பால் அதுதான். அப்புறம் அதான் வேறு நம்ம என்ன செய்வோம், அவர் கைமாறு செய்ய முடியாது, இதே பண்ண முடியாது, ஈடு அவர் கொடுத்ததுக்கு ஈடு பண்ணவே முடியாது. எத்தனை தலைவர் செஞ்சாலும் ஈடாக அதான். அந்த வாழ்த்து பயணத்தை இதை யூஸ் பண்ணி, வாழ்த்தை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய செய்திருக்கேன். வாழ்த்தை யூஸ் பண்ணி இந்த காற்று குணங்க வர்றவங்களுக்கெல்லாம் போக்க முடியும். அது வந்து பெரும்பது எல்லாம் பெண்களுக்கு தான் பிடிக்குது, ஆண்களுக்கு ரொம்ப ரேரு. ஏதோ ஒரு 2 பேர் என்னமோ தான், ஒரு பையன்களை தான். அது என்ன ஒரு வயசுக்கு வந்த பையனுக்கு மோகினி பிசாசிட்டாங்க, இன்னொரு அதை விட சின்ன பையனுக்கு அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் அந்த 2 பேர் தான் ஒன்றும் பண்ண முடியல. தவிர ஆண்களில் பாக்கியெல்லாம் பூரா பெரும்பகுதி பெண்கள் தான். பெண்களுக்கு பூரா அந்த பீரியடுக்கு அவங்களுக்கு பீரியட் காலத்தில் அவங்க ஏதோ இது பண்ணி நல்லா அந்த அட்டாச் ஆகிருக்கு. அது வந்து வர்றது எப்பவும் வந்து ஒன்று பௌர்ணமி அமாவாசையில் தான் வரும், வெளிப்படும். அந்த வீக்கில் முன்னாலே பின்னாலே வரும், முன்னால் 3 நாளாக பின்னால் 3 நாள் ஏற்படும்போது அவங்க வந்து அவங்களால ஒன்றும் தாங்க முடியாது. அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம், அதே மாதிரி தான் ஒரு சமயம் இந்த ராமர் கோயில் இங்கே பஸ் ஸ்டாண்டு பின்னால் இருக்கிற கோயிலில் அங்கே நான் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு பிடிச்சி ரொம்ப இதாகிட்டு இருந்தது. சரி அது ஓரளவு நான் கொண்டு வந்து ஒரு லெவலில் கொண்டு வந்து வச்சுக்கேன். கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் அப்போ கொஞ்சம் வந்துகிட்டே இருந்தது. என்ன கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்தது. சாமி வர்றாருமா, நீ வந்து இங்கே தான் சொற்பொழிவுக்கு வர்றாரு, நீ வந்து என்ன இன்றைக்கி அவர் வர அவர்கிட்ட நீ இது வாங்கிக்கிட்ட சரியாக போயிடும், உண்மையாக குணமானுச்சுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு வந்து அவங்க கூப்பிட்டு வந்து இருந்தாங்க. அங்கே 2 வழி, இந்த பக்கத்தில் ஒரு வழி, அந்த பக்கத்தில் ஒரு வழி, 2 இருக்குது ராமர் கோயில். அப்போ என்னாச்சு, சாமி நான் கூட போயிருந்தேன், போட்டு வர்றதுக்கு இந்த வழியில் வர்றதுக்குள்ள அந்த பொண்ணு வச்சு அந்த வழியே போயிடுச்சு, இருக்க முடியல தானே. அப்படி போயிடுச்சு. அப்புறம் ஒன்றும் இது பண்ண முடியல. அப்புறம் கடைசியில் என்ன கேள்விப்பட்டால் அந்த பொண்ணை சூசைட் பண்ணிடுச்சுட்டாங்க. அப்படி ஒன்றாச்சு. அதே போல் சிங்காநல்லூரில் ஒரு வாத்தியார் அம்மாவுக்கு 2 பொண்ணு, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. அவங்க நம்மளை கேள்விப்பட்டு நம்மகிட்ட கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் பக்கத்தில் கூப்பிட்டு போனாங்க. போய் அந்த அம்மாவுக்கு எல்லாம் இது பண்ணி பார்த்தா அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு மாவட்ட மடியில் படுத்து அழுகுது. இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறது அப்படி நான் ரொம்ப சொல்லிட்டு ரொம்ப அழுகுது. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி எல்லாம் பண்ணி இது பண்ணி, சரிம்மா நீ வந்து நீ ஒன்றும் வேண்டாம், அப்பா போல் நீங்கள் தான் எனக்கு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி அப்போ அவங்களுக்கு பாசஸ் கொடுத்து அந்த மூலாதாரத்துலேயே அந்த ராட் நிற்கிற மாதிரி ஒரு புளியங்குட்டையை வச்சு ஒட்ட வச்சு எல்லாம் வச்சிருக்கோம். அது செஞ்சிட்டோம்னா ரொம்ப நினைக்கும். அப்படியெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் முடிச்சு இது பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் ரொம்ப இது, அதனால் என்ன பண்ணார், அவர் கொஞ்சம் இது பண்ணி போட்டதுனால
அந்த அம்மா ரொம்ப மனம் உடைஞ்சு போய் பக்கத்தில் குளமா இன்னொருக்கு அது போய் ஊற்றிச்சு. அப்புறம் அடுத்த வாரம் போகும்போது இப்படி சமாச்சாரம் சமாதானம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி இந்த காற்று கொடுமை வந்து என்னன்னா, ஒன்று அவங்க யார் பிடிச்சிருக்கோ அவங்கள அழிக்க பார்க்கும், இல்லாட்டி அலக்கழிக்கும். அப்புறம் அந்த பீரியடில் அது ஓடி போயிடும், அதை விட்டு போயிடும். இல்லை சர்டன் பீரியட் வந்துடுன்னா அந்த டைமில் வந்துடுன்னா அது வெளியே போயிடும். இது வந்து ஹிஸ்டீரியாங்கிற ஒரு நோயை சேர்ந்ததுன்னு தான் பெரும்பகுதி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த நம்ம இதில் கிராமங்களில் நம்ம பழமைகள் என்ன பண்ணாங்க, அதை வந்து காற்று குணம் பேய் குணம்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சிட்டு சோல் அட்டாச்சுன்னு சொல்லி கொடுக்கணும். சோல் அட்டாச்சுனா கூட சோல் குரூப் இருக்குது, பிளட் குரூப் மாதிரி சோல் குரூப் இருக்குது. எது அங்கே கோயின்சிட் ஆகுது பொருந்ததோ அதைத்தான் பிடிக்குமே தவிர எல்லாத்தையும் பிடிக்காது. அப்புறம் இந்த உமா வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வந்து தான் அந்த வக்கீல் இருக்காருங்களாங்க, அவர் மூலமாக தான் ஆட் பண்ணி வக்கீல் மூலமா கட்டி எடுத்தாருங்க உமா மகளை வளர்க்கணும். இப்போ பார்சாரிங்க தானே? அவர் கோயம்புத்தூர் தான் இருக்காரு. ஆமாம், வெண்டியன் பார்சாரிங்க தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவர் நம்ம அவர் இருப்பார் இங்கே இங்கே தான் அவர் கோர்ட் காம்பவுண்ட் தான் அவர் வீடு. அப்படி கோயம்புத்தூர்ல வந்து அந்த திட்டத்தை எடுத்துட்டாங்க. இதுங்க கோயம்புத்தூர்ல வந்து இந்த மாதிரி இந்த வசதி கிடைச்சிருக்கு. வக்கீல் நம்ம வக்கீல் ரொம்ப இதில் அவர் துணைத் தலைவராக இருந்தார். நான் இருக்கேன். எப்படி கொஞ்சம் எப்படின்னு கேட்டால், ஒரு இதில் சொன்னாங்க அப்படி ஃபாரின் லேடியை வந்து தத்தெடுக்க முடியாது, மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறமே 2வது நடந்தது இதை வந்து அதில் கலந்துக்கல. அம்மாவை வந்து இதை அடாப்ட் பண்ணும்போது நான் கலந்துக்கல. முதல்ல இப்படிலாம் கேள்விப்பட்டேன், இப்படி வந்து வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம், வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு இந்தியன் லா அந்த சட்டம் சொல்லுது அப்படிங்கிறதுனால அப்படி இது பண்ணாங்க. அப்புறமேல தான் அப்புறம் இதெல்லாம் எப்படி சொல்லி இருக்கு, என்ன ஏதோ சில எக்ஸிபிஷன் இருக்கும் போல இருக்கு. அதை மூலமாக பார்த்து தான் அப்போ வந்து அம்மாவை அவர் மூலமாக சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படிதான் இல்லை இல்லை அதான் சொன்னேன், இந்திய பிரஜையாக இருக்கணும். அதனால தான் 6 மாதம் அங்கே போயிட்டு இது மாதிரி இருந்தது. அந்த 6 மாதம் போயிட்டு வந்த சான்ஸ் தான் நமக்கு சாமி அங்கே வெளிநாட்டில் அமெரிக்காவில் பரப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதே போல் தான் கராத்தே மணி ஜப்பான் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. கராத்தே மணி மூலமாக தான் ஜப்பான் கிடைச்சது.